அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான்னு சொல்கிறாங்க. சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய குண அதிசயங்கள் பொதுவாகவே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எளிதில் கண் கலங்க மாட்டீங்க. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் சரி தைரியமாக எதிர்த்து நின்று போராடக்கூடிய நல்ல குணம் படைத்தவளாக இருப்பீங்க. எதையும் உழைத்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. எந்த ஒரு செயலையும் செய்யும்போது அந்த செயலை சரியாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. தன் குடும்பம் மற்றும் நண்பர்கள் மீது அதிக அன்பு செலுத்துபவர்களாக இருப்பீங்க. இவர்களுடன் பழகுவது உங்களுக்கு மிகவும் இனிமையானதாக இருக்கும்னு கூட நினைப்பீங்க. இசை, சமையல், அழகு மற்றும் கலைகளில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீங்க. சவாலான குணங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்ச காரியம் நடந்தே தீரணும் அப்படிங்கக்கூடிய பிடிவாத குணம் பிடிச்சவர்களாக இருப்பீங்க. பிடிவாதத்தை மாற்ற யாராலுமே முடியாதுன்னு கூட சொல்லலாம். பொதுவாக அமைதியாக இருந்தாலும் அளவுக்கு மீறி கோபம் வந்தால் கட்டுப்படுத்த முடியாமல் கடினமாக இருக்கக்கூடிய கோபமாக இருக்குன்னு கூட சொல்லலாங்க. உங்களுடைய வழக்கமான வாழ்க்கை முறையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் விரும்ப மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் சீக்கிரத்தில் கலங்கவும் மாட்டீங்க. இப்படிப்பட்ட நல்ல குண அதிசயங்கள் படைத்த உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை முறை மாறப்போகுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உங்களுடைய தலையெழுத்தே மாறப்போகுதுங்க. ஆமாங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் படிப்படியாக உங்களுக்கு நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்சிட்டு இருந்த காரியம் அனைத்துமே உங்களுக்கு நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். உங்களுடைய பொருளாதாரத்திலையும் சரி, திருமண வாழ்க்கையிலையும் சரி, பெண்களுக்கு எப்படி இருக்குது, ஆண்களுக்கு எப்படி இருக்குது, வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பண வரவு எப்படி இருக்க போகுது, வருமானம் நீங்கள் நினச்ச மாதிரி கிடைக்க போகுதா, பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையோட சூழ்நிலை எப்படி உங்களுக்கு மாறப்போகுது, குழந்தைகளுக்கு வரக்கூடிய நாட்களில் அவங்களோட உடல் நலம் கருதி எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல விஷயமாக நடக்க போகுது, திருமணம் வரன் தேடிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் திருமண வரன்கள் அமையுமா, நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குமா, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்க போது வரக்கூடிய நாட்களில், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா. இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்களாகவே நடக்க போகுதுங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள், பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவுகளில் உங்ககிட்ட ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் கூட உங்களுக்கு புரியும். வீடியோவை அலட்சியமாக தள்ளி விட வேணாம், வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக கூட இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்த தேதியை வச்சு தான் நீங்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா துணி வியாபாரமாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது வியாபாரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிறந்த தேதியை வச்சு தான் நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்கும்போது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த ராசிக்காரர்கள், அதாவது ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா வீரர்களாக இருப்பீங்க. வேலையில் முழு மனதுடன் உழைக்க போகிறீங்க. பணத்தை கடவுளாக நினைப்பீங்க. உங்களிடம் பணம் தங்காது, ஆனாலும் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளவு செலவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. பணம் சம்பாதிப்பதில் நீங்கள் வல்லவர்னு கூட சொல்லலாம். மற்றவர்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்திப்பாங்க. இதனால் உங்களை சுயநலவாதியாக கூட இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல ஒரு தொழில் மாற்றத்திற்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் நல்ல மாற்றம் கிடைக்குன்னே சொல்லலாங்க. லாபமும் ஏற்பட போகுது. உங்களுடைய அசையா பொருட்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக சேரப்போகுதுங்க. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேன்மை அடைய போகுதுன்னு கூட சொல்லலாம். இழுபறியாக இருந்த நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக மாறப்போகுது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அற்புதமான காலகட்டத்தை கொடுக்கக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். சந்தோஷங்கள் நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு அமையப்போகுதுன்னு கூட சொல்லலாம். 10ஆம் இடம் பாக்கியஸ்தானம் இரண்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கிறதுனால வேலையில் நிரந்தரம் ஏற்பட போகுதுன்னு கூட சொல்லலாங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட போகுது. பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இது மாதிரி இருந்த விஷயங்கள்லாம் படிப்படியாக குறைய போகுதுன்னு கூட சொல்லலாம். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் நல்ல ஒரு ஏற்றமான நிலை ஏற்பட போகுதுங்க. எடுத்த காரியங்களில் உங்களுக்கு ஜெயமே ஏற்பட போகுது.
புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தாய் மாமியாரோட உடல்நிலையில் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பெரிய லாபம் கிடைக்கக்கூடியதாக வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. ஏதோ ஒரு விதத்தில் இருந்து வந்த நல்ல விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பார்த்திங்கன்னா பரிபூர்ணமாக உங்களுக்கு குறைய போகுது. கஷ்டங்கள் பாதிப்புகள் அனைத்தும் உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுதுங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பார்த்திங்கன்னா பரிபூர்ணமாக நிவர்த்தியாக போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா யோகமும் அனுகூலமும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அமைய போகுதுன்னு கூட சொல்லலாம். தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சவால்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைய போகுது. உடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. பண வரவு உங்களுக்கு நன்றாகவே இருக்க போகுது. ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா அக்கறை செலுத்துவது கொஞ்சம் நன்மை தரக்கூடியதாக இருக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுன்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்துட்டு அதிகரிக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் ஏற்பட போகுது. பிரச்சனைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. சந்தோஷம் 90%, பொருளாதார ஏற்றம் 80% உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு கூட சொல்லலாம். சுப்பிரமணியர் வழிபாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நினைச்ச காரியங்களும் அனைத்துமே நடக்கக்கூடியதாகவே இருக்குங்க. உங்களுக்கு குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா 8வது வீட்டில் ஆட்சி பெற்றிருக்காருங்க. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா சற்று சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுத்தாலும் நிச்சயமாக அதுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குங்க. குரு பகவான் பார்த்திங்கன்னா 2வது வீட்டை பார்க்கறதுனால புண்ணிய செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள்லாம் நடக்க போகுதுங்க. உங்களுடைய திருமண விஷயத்தில் பெற்றோர் பார்த்து முடிவு செய்யும் ஏற்பாடுகள் இளம்பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் செஞ்சிட்ருக்கக்கூடிய வேலையில் பார்த்திங்கன்னா கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்களில் இரும்பு மற்றும் ஹோட்டல் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுதுங்க. பொதுவாகவே பார்த்தோம்னா பொருளாதார நிலை மாற்றத்தால் வரவிற்கு ஏற்ப செலவு உங்களுக்கு இருக்குன்னு கூட சொல்லலாம். சுப செலவுகள் உங்களுக்கு ஏராளமாக உண்டாக போகுதுங்க. குரு பெயர்ச்சி படி பார்த்தோம்னா சுபகாரியங்கள் ஏற்பட ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் திருமண வரன்கள் நடக்காமல் இருந்தால் திருமண வரன்கள் நடக்க போகுங்க. நிறைய சுபகாரியங்கள்லாம் நடக்க போகுது. பூவரசன் குப்பம் நரசிம்மரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா ஏழைகளுக்கு தானம் செய்தல் இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது நல்ல விஷயங்களே நடக்கக்கூடியதாக இருக்குன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் குழந்தை பாக்கியம் பெற நல்ல ஒரு யோகமான அனுகூலமாக இருக்க போகுதுங்க. நிறைய பலன்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் ஆகிய நட்சத்திரங்களின் நிலைக்கேற்ப சுப பலன்கள் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தாபதம் இன்றி நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் அமைய போகுதுன்னு கூட சொல்லலாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகளால் பெருமையும் மன நிறைவும் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. புத்திரர்களால் எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா குழந்தை மீது அதிகப்படியான பற்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆண் குழந்தை பிறக்க அதிக வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. குரு மற்றும் சனி கிரகங்களோட பார்வையை பொறுத்தே சிலருக்கு சில கால தாமதங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு உகந்த தெய்வங்களை வழிபட்டு வர தடைகள் நீங்கி குழந்தை வரம் உங்களுக்கு விரைவாக கிடைக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வத்திடம் உங்களுடைய பிரார்த்தனைகளை அவங்கக்கிட்ட வேணுங்க. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணுங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம வணங்கும்போது நம்மளோட மன கஷ்டத்தை அவங்க கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அதன் மூலம் சில நன்மைகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. பாக்கியாதிபதியாக உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறதுனால சகல நன்மைகளும் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. லாப சனி வக்கிரமாக உங்களுக்கு இருக்கிறதுனால ஏராளமான நன்மைகளை அள்ளி கொடுக்க போகிறாரு. குரு பார்வையும் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. நிறைய ஏற்றங்களையும் அவர் கொடுக்க போகிறாரு. உறவுகள் தொடர்பான பாதிப்புகள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பரிபூர்ணமாக குறைய போகுதுன்னு கூட சொல்லலாம். காதல் திருமண விஷயங்களில் இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள்லாம் படிப்படியாக குறைய போகுது.
பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதிகள் பார்த்தீங்கன்னா மீண்டும் சேரக்கூடிய யோகம் அமைய போகுதுங்க. மேற்படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல சீட் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். வெளிநாடு சென்று படிக்க விரும்புவங்க பார்த்தீங்கன்னா நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெறக்கூடியவர்களாக இருக்கீங்க. எதிர்பார்த்த கோர்ஸ் கல்லூரிகள் இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. படித்து முடித்த மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலையும் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இளைய பருவத்தினர் பார்த்தீங்கன்னா காதல் விவகாரத்தில் சிறிது கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. அரசு தேர்வு எழுதுவோருக்கு தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா குலதெய்வ கோயிலுக்கு செல்வது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கி நல்லதே நடக்க செய்யக்கூடியதாக இருக்குங்க. ஆனால் அந்த தடைகளை மீறி வழிபாடு செய்வது நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய அப்பாவோட ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. மூத்த ஆணோட ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குங்க. எந்தவித கம்யூனிகேஷனும் எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பேசும் வார்த்தைகளை தவறாக செல்வதற்கும் அதன் மூலம் பிரச்சனைகள் வருவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பூர்வீக சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது.